உங்கள் குழந்தைய நீங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலையா? பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்பாமல் இருக்கிறது ஆட்டிசம்க்கான அறிகுறியாக இருக்குமா? அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு லோட்டஸ் கேர் ரீஹேப். ஐம் ரேணுகா, ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். லோட்டஸ் கேர் ரீஹேப்பில் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். லோட்டஸ் கேர் ரீஹேப்பில் பேச்சு சம்மந்தமான குறைபாடு உள்ளவர்கள், சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் நம்ம ஆன்லைன் தெரப்பி ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் கால் பண்ணியும் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக 4 to 9 monthஸில் அந்த குழந்தையுடைய நேம் கால் ரெஸ்பான்ஸ் பில்ட் ஆகிடும். அப்படி இல்லைனாலுமே கூட மேக்ஸிமம் 12 months, அதாவது வித்தின் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்குள்ளே நீங்கள் அந்த பேரை சொல்லி கூப்பிட்டிங்கன்னா அந்த குழந்தை திரும்பி பார்க்கணும். 4 to 9 monthஸில் இருக்க பேபியோடைய ஆடிட்டரி அட்டென்ஷன் அண்ட் ப்ராசஸிங்கிறது பார்த்திங்கன்னா நல்லாவே டெவலப் ஆகிருக்கும். ஸோ நல்லா டெவலப் ஆகிற குழந்தையுடைய ரெஸ்பான்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை தியா அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த குழந்தைகிட்ட போயிட்டு தியா இங்கே பாரு தியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிடும் பொழுது ஆடிட்டரி அட்டென்ஷன் ப்ளஸ் விஷுவல் அட்டென்ஷன் ஒவ்வொரு தடவையும் நம்மக்கிட்ட தான், நம்மளை பார்த்து தான் அது சொல்கிறாங்க அப்படிங்கிறது அந்த குழந்தை ஆடிட்டரியாக அந்த தியாங்கிற வேர்டை அட்டென்ஷன் கொடுத்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த குழந்தைகிட்ட போயிட்டு தியா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்றீங்க அப்படின்னா அந்த குழந்தை நம்மளை தான் கூப்பிட்றாங்கங்கிற ரிகக்னிஷன் வரும். நேம் ரிகக்னிஷனுங்கிறது ஃபஸ்ட்டு பில்ட் ஆகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அதை புரிஞ்சுக்கிறாங்க, அது ப்ராசஸ் ஆகுது அப்படின்னா வேர்பலாவோ நான் வேர்பலாவோ பார்த்திங்கன்னா அவங்க அதுக்கு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு நேம் கால் ரெஸ்பான்ஸ்க்கான பிரெயின் ப்ராசஸ். இது ஒரு நார்மலான பேட்டர்ன். ஒருவேளை ஒரு குழந்தைக்கு 1 year ஆகியுமே அவங்க நேம் கால் ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா அது என்ன ரீசன் அதுக்கு இருக்கும், அண்ட் நேம் கால் ரெஸ்பான்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது பார்க்கலாம். இது 2 வகையான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒரு குழந்தை நேம் கால் ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா ஒன்று ஸ்ட்ரக்சரல் அப்நார்மலிட்டி அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று ப்ராசஸிங் அப்நார்மலிட்டி. ஸ்ட்ரக்சரல் அப்நார்மலிட்டி அப்படிங்கிறது ஹியரிங் லாஸ், அதாவது காதில் இருக்கக்கூடிய பகுதிகள் ஏதாவது அஃபெக்ட் ஆகிறதுனாலையோ இல்லை ஜென்ரலாகவே அதோட ஃபங்க்ஷனல் அஃபெக்ட், அதாவது கேட்குற திறனில் பாதிப்பு இருக்கும் பொழுது நீங்கள் அந்த குழந்தையோடைய பேர் இல்லை, நீங்கள் எதை சொன்னாலும் அந்த குழந்தைக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஸோ அதுக்கு நீங்கள் ஆடியாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி நீங்கள் பேரா டெஸ்ட் எடுக்கிறது மூலியமாக அந்த குழந்தையுடைய ஹியரிங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, ஹியரிங் சென்சிட்டிவிட்டி நார்மல் லிமிட்ஸில் இருக்காங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை நார்மல் லிமிட்ஸில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஹியரிங் எய்டு ஏர்லியாக ஃபிட் பண்ணுறது மூலயமா, ஸ்பீச் தெரப்பி ப்ரொவைட் பண்ணுறது மூலயமா, ஆடிட்டரி வேர்பல் தெரப்பியில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த கம்யூனிகேஷனை அந்த ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலயமா அவங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல் பில்ட் ஆகும். இல்லை ஒரு வேளை அவங்களுக்கு ஹியரிங் சென்சிட்டிவிட்டி நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா தென் தே மைட் ஹாவ் அ ப்ராசஸிங் டிஃபெக்ட். அதாவது அந்த குழந்தைக்கு பேர் சொல்கிறதெல்லாம் கேட்கும், ஆனால் அந்த நீங்கள் சொல்கிற பேரை ரிகக்னைஸ் பண்ணுற ப்ராசஸில் தான் பிரச்சனை இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி நீங்கள் அசஸ்மெண்ட் எடுக்கும் பொழுது அவங்களோட என்டையர் ஆடிட்டரி ப்ராசஸிங் அண்ட் ரிகக்னிஷன் பேட்டர்ன்லாம் அவங்க அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு ரூட் காஸை கண்டுபிடிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரொவிஷனல் டயக்னோசிஸை அவங்க என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அது ரிசப்டிவ் லாங்குவேஜ் டிஸார்டரா இல்லை அட்டென்ஷன் டெஃபிசிட் இருக்கா இல்லை ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்க்கான டிஸார்டரா அப்படிங்கிறத உங்களுக்கு அசஸ்மெண்ட்டில் சொல்லுவாங்க. ஸோ ஒரு வேளை ஒரு குழந்தை 1 year ஆகியுமே நேம் கால் ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா ஸோ டெஃபினெட்லி பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு நேம் கால் ரெஸ்பான்ஸ் பண்ணாதவங்களுக்கு ஆட்டிசம் இது ஒரு ரெட் ஃப்ளாக் சைன் தான் ஆட்டிசம்க்கு. ஸோ ஒரு வேளை உங்கள் குழந்தைக்கு 1 year ஆகியும் நீங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டா அவன் திரும்பலை அப்படின்னா வித்தவுட் ஃபர்தர் டிலே நீங்கள் ஒரு அசஸ்மெண்ட் எடுத்து அதை ரூட் காஸ் கண்டுபிடிச்சி நீங்கள் ஏர்லி இன்டர்வென்ஷனில் என்ரோல் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் குழந்தைக்கு ஸோ உங்களுக்கு நீங்கள் ரூட் காஸும் கண்டுபிடிச்சிட்டிங்க, நீங்கள் தெரப்பியெல்லாம் கொடுக்குறீங்க, நீங்கள் நேம் கால் ரெஸ்பான்ஸில் வீட்டில் என்னெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், எதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ ஜென்ரலாக நீங்கள் உங்கள் குழந்தைய ஹேண்டில் பண்ணும் பொழுது அடிக்கடி உங்கள் குழந்தைய நீடு இருந்தால் மட்டும் கூப்பிடுங்க, தேவையில்லாத இடங்களில் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஸோ அவனுக்கு நேம் கால் நம்ம தெரப்பிலாம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அவனுக்கு நேம் கால் ரெஸ்பான்ஸ் ப்ராசஸ் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நான் அடிக்கடி கூப்பிட்டுட்டே இருப்பேன், அவன் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுவானா நான் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏன் அடிக்கடி கூப்பிடுறீங்க? ஸோ நீங்கள் அடிக்கடி கூப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே அந்த குழந்தைக்கு நெக்லெக்ஷன் க்ரியேட் ஆகிடும். அப்போ நீங்கள் நீடு இருக்கிற இடத்துல கூப்பிட்டாலும் கூட அந்த குழந்தை ரெஸ்பான்ஸ் தராமல் போகலாம். செகண்டு,
டிஸ்ட்ராக்ஷனை குறைச்ச நேம் கால் ரெஸ்பான்ஸ்க்கு வந்து நம்ம ஒர்க் பண்ண வைக்கலாம். அது எப்படின்னா, இப்போது ஜென்ரலாகவே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குழந்தைக்கு ஏஎஸ்டி ஃபீச்சர்லாம் இருக்குது அப்படின்னா ஆடிட்டரலி வந்து ரொம்ப டைவர்ட்டடாக இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு வந்து இப்போ ஒரு கார் போகுதுன்னா அந்த காரோட வீலை வந்து பார்த்துட்டே இருக்கிறது, இல்லை ஃபேனை வந்து விஷுவலாக வந்து ரொம்ப டைவர்ட்டடாக ஃபேனை வந்து பார்த்து சுற்றுறதை பார்த்துட்டே இருக்கிறது, இல்லைனா மேலேருந்து கீழே குதிச்சிட்டு இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி, இல்லைனா சத்தம் போட்டு கத்திகிட்டே இருக்கிறது. ஸோ ஆடிட்டரலி வந்து நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கும் பொழுது இப்போ நீங்கள் தியான்னு நீங்கள் கூப்பிட்ற அந்த வேர்டு வந்து ப்ராசஸ் ஆகாது குயிக்காக. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய அந்த அட்டென்ஷன் என்விரான்மெண்ட்டில் இருந்து நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு காமான ரூமில் இல்லை உங்கள் பெட்ரூமில் போய் அழைச்சி போய் உட்கார வச்சுட்டு, ஸோ ஃபிசிக்கலாக வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து நீங்கள் வந்து காமான வாய்ஸில் அவங்க பேரை வந்து கூப்பிடும் பொழுது டிஸ்ட்ராக்ஷனை குறைச்சி நீங்கள் நேம் கால் ரெஸ்பான்ஸ் இனிஷியேட் பண்ணும் பொழுது அவங்க அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஷார்ட் டிஸ்டன்ஸில் இருந்து நீங்கள் நேம் காலை வந்து பண்ணும் பொழுது அவங்க வந்து அதுக்கு திரும்பி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கிச்சனில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு குழந்தை ஹால்லையோ வெளியே விளையாடுறேன்னா தியா இங்கே பாரு தியா நீங்கள் அந்த மாதிரி கூப்பிடும் பொழுது, ஸோ லாங்கர் டிஸ்டன்ஸ் இருக்கும் பொழுது அது ப்ராசஸ் ஆகிறது வந்து டெஃபினட்டாக கம்மியாக இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாமையும் போகலாம். ஸோ மேக் ஷுர் நீங்கள் டிஸ்டன்ஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு பக்கத்தில் இருந்து கூப்பிடுங்க. அண்ட் ஷார்ட் ஃப்ரேசஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு சிலர்லாம் வந்து தியா நான் உன்னை எத்தனை தடவை கூப்பிட்றேன், உன் பேரை நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறேன், நீங்கள் இவ்வளோ லென்த்தியாக பேசுனீங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஆடிட்டரியாக ப்ராசஸ் பண்ணுறது, ரெகக்னைஸ் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் இவ்வளோ பெரிய பெரிய சென்டென்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது அந்த தியாங்கிற வேர்டே ப்ராசஸ் ஆகாதப்போ இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் கண்டிப்பாக ப்ராசஸ் ஆகாது. ஸோ அப்போ வந்து மேக் ஷுர் நீங்கள் ஷார்ட்டான ஃப்ரேஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். அந்த பேரோட 1 or 2 வேர்ட்ஸ் வரக்கூடிய ஃப்ரேசஸ் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது அவங்க ரெஸ்பான்ஸ் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து வந்து நீங்கள் அவங்களுடைய வாய்ஸை வந்து மாடுலேட், நீங்கள் அந்த பேரை சொல்லும் பொழுது வாய்ஸை மாடுலேட் பண்ணி சொல்கிறது, பிச்சை வந்து ஹை லோ பண்ணி சொல்கிறது, ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனை சேஞ்ச் பண்ணுறது, பிகபூ சொல்லி விளையாடுறது, அதுக்கப்புறம் வந்து டிக்கிள் பண்ணி அவங்கள வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி சிரித்து விளையாடும் பொழுது அந்த பேரெல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தைக்கு வந்து அவங்க அட்டென்ஷன் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது வெரி இம்பார்ட்டண்ட், அந்த குழந்தையோட பேரை வச்சு நீங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டை க்ரியேட் பண்ணி பாட்டாக பாடும் பொழுது ஜென்ரலாகவே குழந்தைங்க வந்து பாட்டுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ அட்டென்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து பாட்டு மூலியமாக உங்கள் பேரை நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணினீங்கன்னா ரெஸ்பான்ஸ் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நெகட்டிவ் கண்டிஷனிங் அண்ட் டிமாண்டிங். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தியா நான் உன்னை எத்தனை தடவை கூப்பிட்றேன், நீ திரும்ப மாட்டேங்கிற, நீ இது வந்து பார்த்தாதான், நீ திரும்பி பார்த்தா தான் உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய நீங்கள் நெகட்டிவாக கண்டிஷனிங் பண்ணும் பொழுது ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த குழந்தைகிட்ட ரெஸ்பான்ஸ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இன்ஸ்டீட் நீங்கள் பாசிட்டிவாக கண்டிஷனிங் பண்ணி அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸை நீங்கள் வந்து அஃபர் பண்ணும் பொழுது ஸோ மேபி லைக் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், அவங்க பிடிச்ச விஷயங்களை கொடுத்து அவங்களுக்கு பின்னாடி வந்து டிஸ்டன்ஸை குறைச்சி அவங்களுக்கு பேக் சைட்லையோ இல்லை ஃப்ரண்ட்லேயோ உட்காந்து அவங்களோட ஸ்கின்னை தொட்டு தியா இங்கே பாரு தியா அப்படின்னு சொல்லி நீங்கள் சீக்கை வந்து டேர்ன் பண்ணுறதோ இல்லை வந்து இந்த மாதிரி கைனஸ்தட்டிக் சென்சேஷன் கொடுத்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பேரை சொல்லும் பொழுது ஸோ நீங்கள் கைனஸ்தட்டிக் சென்சேஷன் கொடுக்கும்பொழுது, அதாவது டக்டைல் சென்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணும் பொழுது அந்த பேருக்கு வந்து அவங்க அவேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் தான் கொடுக்கணுங்கிறது இல்லை, ஃபிசிக்கல் அண்ட் வேர்பல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கூட நம்ம வந்து கொடுத்து நேம் கால் ரெஸ்பான்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அவங்களுக்கு வந்து பபிள்ஸ் பிடிக்குது, இல்லை ஃபேவரட்டான சில டாய்ஸ் இருக்குது, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் வேர்பலாக குட் ஜாப் இந்த மாதிரி நீங்கள் வந்து வேர்பலாக அவங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகளை சொல்லும் பொழுது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசும் பொழுது, அண்ட் அகெயின் ஒரு ஹக்கு கொடுக்கும் பொழுது ஃபிசிக்கலான ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இது எல்லாமே. ஸோ இது இல்லாமல் டேஞ்சபிள் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் நத்திங் பட் ஸ்நாக்ஸ் ஆர் சம்திங் அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸை வந்து நீங்கள் ரிவார்ட் பண்ணும் பொழுதும் நம்ம வந்து ஒவ்வொரு தடவை அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸாக அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு அந்த பேரை நம்ம சொல்லியே கொடுக்கும் பொழுது அவங்க வந்து அந்த பேருக்கு அட்டென்ஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ இது மூலியமாகவும் அவங்களுடைய நேம் கால் ரெஸ்பான்ஸை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு வேளை உங்கள் குழந்தைக்கு வந்து நேம் கால் ரெஸ்பான்ஸ் வரலை அப்படின்னா இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ண விஷயங்களில் வந்து நீங்கள் எதை பண்ணுறீங்க அண்ட் எதெல்லாம் பண்ணாமல் இருக்கீங்களோ அதை அனலைஸ் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நேம் கால் ரெஸ்பான்ஸ் அச்சீவ் ஆகும். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் ஆட்டிசம் அண்ட் அதர் ஸ்பீச் ரிலேட்டட் டவுட்ஸ் வந்து ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.